Hello guys, அரேஞ்ச் மேரேஜ் வித் பர்வர்ட் மாஃபியாஸ் பார்ட் 3 பார்க்கலாமா? ஸோ போன பார்ட் வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போனா தான் இந்த பார்ட் வந்து உங்களுக்கு புரியும். இனிமேட்டு வந்து ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறாடா. கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் வந்து என்னோடய வீடியோ வந்து வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம வந்து இந்த ஷார்ட்குள்ளே போகலாமா? போன இதோட யாரோ முடிச்சிருப்போன்னா பிடிஎஸ் தான் உங்களுக்கு வந்து சீட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்காக மனசே உடஞ்சிப்பிச்சு. ஓகேவா? இப்போ அப்படியே இந்த சீனில் காட்டினா இப்போ பிடிஎஸ் மோஸ்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே பக்கத்தில் இருந்து படுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது பக்கத்தில் படுக்கிறாங்கன்னு. உங்கள் மேலே வந்து கை கால் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அழுதுகிட்டே அப்படியே நல்லா தூங்கிடுறீங்க. இப்போ வந்து அப்படியே டிக்கீஸ் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து தேர்ட் டே ஆகிடுச்சு உங்களுக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு கிளியர். ஓகேவா? நீங்கள் வந்து சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி வெளியே எங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. போகலாமே, எங்கே போகணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த இதிலே ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எங்களுக்கு பிடிச்ச இடம்னா ஒரு இடம் இருக்குது. சரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் அது உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எடுத்துகிட்டு மணி வந்து ஒரு 7 இருக்கும். அதாவது ஈவினிங் வந்து 7 மணி. நீங்கள் வந்து நைட் டைமில் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி அழகாக வந்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க. இந்த ட்ரெஸ்ஸும் செட் ஆகலை, அந்த இடத்துக்கு இந்த ட்ரெஸ்லாம் செட் ஆகாது நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹயாங்லைன்ஸில் ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பாங்கள்ல, ஒரு மாதிரி லைக் ஒரு கொஞ்சம் கிளாமராக, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பிளாக் கலரில் இருக்கும். ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். பட் நெக்கு வந்து நல்லா வைடு நெக்காக இருக்கும். ஓகேவா? உங்கள் ஷோல்டர்லாம் தெரியும். இந்த ட்ரெஸ்ஸா? போடு. இல்லைங்க அது போடுறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் போட்டு வரீங்க. அது நல்லா வைடு நெக்காக இருக்கனால உங்களோட அந்த இதெல்லாம் தெரியுது. அந்த தாலி போட்டிருப்பீங்களா அது வந்து தெரியுது. இது வேணால் கழட்டி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அது ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கழட்ட வராங்க. இல்லைங்க அது இல்லை கழட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து அப்படியே மறைச்சி வைக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. நெக்கு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ ரூமில் தான் ரெடி ஆகிட்ருப்பீங்க. இப்போ வந்து செயின் வந்து ஒன்று எடுக்கிறாங்க. செயின் அப்படியே எடுத்து இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க. பக்காவாக இருக்க வேண்டியதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல அது அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. எல்லாருக்கும் அவங்க 7 பேருக்கும் கழுத்துக்கு கீழே தான் கண் இருக்குது. நீங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் கண்டுக்கலை. ஓகேவா? எப்படி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட ஆசையோட போயிட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே வந்து போகுது. எங்கேங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. நீ இனிமேட்டு இங்கே வந்து இங்கே வாங்க போங்கலாம் சொல்லக்கூடாது. லைக் டார்லிங் பேபி அந்த மாதிரி கூப்பிடு, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு டார்லிங் பேபியா நீ டேடின்னு கூட கூப்பிடு, பிரச்சனை இல்லை. டேடினா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. நீ கூப்பிட சும்மா டேடினா என்னென்னு. நீ மேபி கிராண்ட்பான்னு கூட கூப்பிடலாம். கிராண்ட்பாவா? அவ்வளோ வயசாச்சு உங்களுக்கு? உனக்கு புரியாது வயன்.
அதுக்கெலாம் அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன கிராண்ட்பான்னா லைக் வயசானவங்க தானே அப்படி சொல்லுவாங்க. உனக்கு இந்த புரிஞ்சிக்கிற வயசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நல்ல பெரிய கிளப்பாக இருக்குது, லைக் பார்ட்டி வைப்பில் அப்படியே இருக்குது. எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து பாபா உள்ளார் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் வந்து கை போட்டு இங்கே வந்து ஜிம்மின் வந்து அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே இங்கே 7 பேர் என்ட்டானோடனே அங்கே இருக்க பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி கத்துறாங்க. ஏய் வந்துட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹாய் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. லைக் ஒரு தேன் முட்டையை எறும்பு முக்கிய மாரி அப்படியே வந்து குமிறாங்க பொண்ணுங்கள்லாம். பாய்ஸ்லாம் வந்துட்டாங்கடி அப்படின்னு வந்துட்டாங்கடா காதல் மன்னனுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் அவங்க என்ன காதலடா பண்ணுறாங்க, கூட இருக்க ஃபிகர் வேறு லெவலில் இருக்குடா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. தனியாக கிடச்சா போடலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் வந்து அப்படியே உங்களை வந்து அப்படியே விட்டுறாரு. நீங்கள் வந்து இப்போ சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. இப்போ வந்து காய்ஸ் எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்துட்டீங்க ஓய்ஷி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன புது பிக்கப்பா, இன்றைக்கு நைட்டு என்ன அவள் கூட தானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்ருக்காங்க. கேர்ள்ஸ் உங்கள் கூட போட்டிக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மூவ் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் மட்டும் தனியாக ஒரு சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கீங்க. அங்கே வந்து நிறைய பாய்ஸ் வந்துருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க. பட் பிடிஎஸ் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட இல்லை, ஓகேவா? அவங்க வந்து வந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க போல். நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி காத்திருக்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஒரு பையன் வந்து உங்ககிட்ட வராங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காரீங்க. அப்போ வந்து ஓ பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆனால் அப்படின்னு சொல்லும்போது பேபி கேர்ள் தான், பார்க்க பேபி கேர்ள் மாரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டுட்டு வந்து உட்காடுறாங்க. கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. எவ்வளோ பே பண்ணாங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை பேபி கேர்ள், ஒன்று எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்க, இல்லை நீ காசு கொடுத்தேன் அவனுங்களுக்கு? அவங்க எவ்வளோ கொடுத்தாங்களோ அதோட டபுள் மடங்கு நாங்கள் கொடுக்குறோம். ஒரு நைட் மட்டும் எங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி இல்லை நான் வந்து அவங்களோட என்ன பர்சனலாக ஒரு வேளை அங்கே கூட மட்டும்தான் இருக்கணும் எதை சொல்லிட்டாங்களா, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுகர் பேபியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அது வேறு என்ன, இங்கே பாரு 1 நைட் மட்டும்தான், இன்றைக்கி நைட்டு மட்டும்தான். அவங்களாம் வந்து 108 ரூமில் வந்து அவங்க இருக்காங்க. அங்கேயா இருக்காங்க? என்ன இது மீட்டிங்கா ஆகும்போது? மீட்டிங் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மீட்டிங்ஸ், ஓகேவா? நான் அங்கே போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை மீட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துகிட்ருக்கும், ரொம்பவே வைல்டாக நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்கு வந்து இல்லை அது நான் வந்து அவங்களோட ஒய்ஃப் அப்படிங்கும்போது ஒய்ஃபா? டேய் கேட்டுங்களா, ஒய்ஃபாண்டா? என்ன இப்படி தான் சொல்லி ஏமாத்திருக்காங்களா? பேபிக்காக இங்கே பாரு, ஒய்ஃப்லாம் இல்லை, நீ ஜஸ்ட் அவங்க வந்து ஒன்று ஒய்ஃபெல்லாம் நினைக்கல, ஒன்றை ஒய்ஃபாக நினச்சிருந்தா எதுக்கு அந்த பொண்ணுங்க கூட போய் இருக்க போகிறாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி கேட்குறாங்க. அவனுங்களே இப்படி துரோகம் பண்ணும்போது நீ துரோகம் பண்ணால் தப்பு இல்லைங்க பாரு. ஜஸ்ட் 1 நைட், மினிமம் 1 hour, ஓகேவா? ஓகே 1 hour மட்டும் அவனுக்கு முடிச்சுட்டு வரதுக்காடி நாங்கள் முடிச்சிடுவோம். மேபி இன்னும் 4 hours வரும் அவங்க வெளியே வரத்துக்கு, சரியா? ஏன்னா தே ஆர் ரெகுலர் கஸ்டமர், ஓகே? 2 days வந்துட்டு தான் இருக்காங்க, புதுசு இல்லை,
ஸோ இன்றைக்கி நைட்டு நீ வந்திருக்க, அவங்க முடிக்கிறதுக்காட்டியே நாங்கள் முடித்து அனுப்பிடுறோம், சரியா? அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி அப்படியே ஓடுறீங்க. இப்படி புட்றா அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. அப்போ வந்து நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க ஒரு மாதிரி அங்கே இருக்கிறத தள்ளி விடுறீங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுங்கள்லாம் டேய் பாருங்கடா ஓடுறத புதுசு போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே அழுகழுகியாக வருது. நீங்கள் வந்து விடுங்க விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேய் புட்றா அவங்கள, என்னடா என்ன விஷயம், ஏய் புட்றி அவளை அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளோ ஆர்வமாக இருக்க போல், அவனுக்கு டேஸ்ட்டு பார்த்தாங்களா பார்க்கலையான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மச்சம் இருக்குடா, அந்த மச்சம் இருக்கிற இடத்த நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து வராங்க. அப்போ வந்து டேடி கூல் டவுன், அவனுக்கு எதோ தெரிஞ்சு எதோ பண்ண போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவளை வச்சுக்கிட்டு அவனுங்க வேறு இடத்துக்கு போயிருக்கானுங்க. அப்புறம் என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா உங்கள் இஷ்டம், என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் காப்பாற்றுங்க ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து இங்கே பாரு, அந்த கேங்கோட இந்த கேங் வந்து நல்லா இருப்பாங்க, போ 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஓடுறீங்க. அந்த ரூம்லாம் இருக்குல்ல, அந்த சைடை வச்சு ஓடுறீங்க. அழுதுகிட்டே அப்படியே போகிறீங்க. 108 ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ வந்து டோரை வந்து அப்படியே தட்டுறீங்க. ஆரம் சின்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டிகிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து உள்ளார வந்து சவுண்ட்ஸ்லாம் நல்லா கேட்டுட்டு இருக்கனால கேட்கல. நீங்கள் வந்து ஆரம் ஆரம் ஆராம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஏதோ சவுண்டு கேட்குதான்னு பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அங்கே வந்து நிறைய பாஸோட சவுண்டு கேட்குது. நீங்கள் வந்து ஜேகே கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் என்னாச்சு பேபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. வெயிட் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கதவு தரங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து ஏய் கையை நீ விட்ரி வரமாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுப்பாங்க. நீங்கள் வந்து கதவை அப்படியே தட்டிகிட்டு இருக்கீங்க. டோர் வந்து சுகா ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து சுகா மேலே போய் விழுறீங்க. அப்போ வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்து ஃபேண்ட்டு மட்டும்தான் போட்டிருக்காரு. நீங்கள் வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ரொம்பவே பயந்துட்டு உங்கள் பாடியோட ஷிவர்னஸ் அப்படியே தெரியுது, அவருக்கே தெரியுது. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க, அவர் ஹக் பண்ணிகிட்டே பார்க்குறீங்க. பின்னாடி பாய்ஸ்லாம் இருக்கிற கோலமே வேறு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகுது. அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறீங்க. நீங்கள் வந்து விழுறீங்களா, அங்கே கன் ஷாட் சவுண்ட்ஸ்லாம் அப்படியே கேட்டுட்ருக்கு நிறையா. நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே ஃப்ளோரில் அப்படியே விழுறீங்க. ஸோ அப்படியே அந்த சீன் வந்து பிளாங்க் அவுட் ஆகுது. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க. அப்படியே பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்போ வந்து டாக்டர்லாம் ஓகே லைக் பேனிக் அட்டாக் மாதிரி தான் வந்திருக்கு, ஒன்றும் இல்லை, நத்திங் டு வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மணி 5 ஆயிடுச்சு, மார்னிங் 5 ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பக்கத்தில் வந்து அப்படியே இங்கே பிடிஎஸ் மிஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அன்றைக்கி நைட் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க வேறு பொண்ணுங்க கூட அப்படின்றது தான் அப்படியே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களோட கோலத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்காங்க. வேணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து எந்த பதிலுமே பேசலை. அப்போ வந்து அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு உடம்பு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பாடியெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து கை வைக்க வராங்க. நீங்கள் வந்து தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏய் இதெல்லாம் நார்மல், ஓகே, உங்களுக்கு இது நார்மலாக இருக்கலாம், எனக்கு ஒன்றும் இது நார்மல் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓவராக சீன் க்ரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே உங்கள் ஐஸில் அப்படியே கலங்குது. நான் சீன் க்ரியேட் பண்ணுறேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி அப்படியே இது பண்ணுறீங்க. உங்கள் வாய்ஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. இங்கே பாரு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஆமாம் சார் நான் சீன் தான் க்ரியேட் பண்ணுறேன், வச்சுக்கோங்க உங்கள். ஏன் இப்போ இங்கே எதுக்கு இருக்கீங்க, போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஓவராக பேசுகிற பாயை கையெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆரம்பம் சொல்கிறாரு. நீங்கள் உடைங்க, நீங்கள் உடைப்பீங்க. உனக்கு தான் உங்களுக்கு தான், நான் இல்லைன்னா வெளியே நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்க. உங்கள் ஐஸ்லாம் அப்படியே ரெட்டிஷாக ஆகுது. ஏய் வாங்கடா போகலாம். அப்போ வந்து மெய்ட்ஸ்லாம் தம்பி அது என்ன சூப் அது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. போய் கொடுத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விஷம் இருந்தால் கலந்து கொடுத்துருங்க இரிட்டேட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக அப்படியே காலை குறுக்கிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. மேம் எழுந்திரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேணாம், தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து மேம் அது அப்போ சொல்லும்போது இங்கே வந்து கீழே வந்து இங்கே வந்து ஜேகே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்தா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஏதோ சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அங்கிள் ஒன்றும் இல்லை. ஏன் குரல் ஒரு மாதிரியாக இருக்குது? இல்லை அங்கிள் இங்கே 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 வந்து கோல்டாக இருக்குது, அதனால குரல் வந்து மாறிடுச்சு. சரிம்மா எப்படி போகுது அப்படின்னு ஆகட்டும் அங்கிள். சரிடா நீ வந்து எதையும் வரி பண்ணிக்காத. அவனுங்க வெளியே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க, எனக்கு தெரியும் அவனுங்களை பற்றி. நீ வந்து வரி பண்ணிக்காத சரியா? அப்போ வந்து ஐயா நான் பேசுந்தா நீ பேசினா தான் பயந்துட்டா போல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்டு வந்து சொல்கிறாங்க. ஹெட் மெய்டு கொஞ்சம் வயசானாங்க போல். அவங்க வந்து எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் ஒத்துக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே தான் ஆண்டி. என்னடா ஆச்சு ஒரு குரல் ஒரு மாதிரி இருக்குது? இல்லை கோல்டுனால. சரி என்ன லைஃப்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிடா சரி பயப்படாத, நாங்கள் எல்லோரும் உனக்கு இருக்கோம் சரியா? சரிங்க ஆண்டி. சரி பத்திரமா இரு. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோனை வந்து கொடுக்குறீங்க. ஜேகே வந்து நீங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் உங்களை தான் பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் அப்படியே ஐஸில் அப்படியே தண்ணிலாம் வருது அப்படியே துடைக்கிறீங்க. அப்போ வந்து இப்போ நீ இப்படி என்ன நீ ஹயாங் சொன்ன மாதிரி சீன் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க அவரை ஒரு மாதிரி பெயின்ஃபுல் ஐஸோட பார்க்குறீங்க. பட் அவருக்கு வந்து புரியவே இல்லை. ஓகேவா? அவர் அப்படியே பார்த்துட்டு இந்த டேப்லெட்லாம் அந்த சூப்பை குடிச்சு டேப்லெட் போட்டு கீழே வர சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறீங்க. நீங்கள் இப்போ டேப்லெட்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கீழே வரீங்க. அப்போ வந்து என்னடா பேசுனா ஒன்றுமே பேசலாம், அதெல்லாம் நார்மல் தான், சும்மா தான் ஃபோன் பண்ணியிருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இப்போ வெளியே இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நாங்கள் வந்து வெளியே போகிறோம், நீ வரியா அப்படின்னு. இல்லை நான் வரலங்க.
இப்போ இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இப்படி இரிட்டேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லோரும் சேர்ந்து. இல்லை நான் இரிட்டேட்லாம் எதுவும் பண்ணல, நீங்கள் வெளியே போயிட்டு சுற்றிட்டு வாங்க, நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. நீங்கள் அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கீங்க. தெரியும் எதுக்கு தான் போகிறாங்கன்னு தெரியும்ல. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஏதோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ அப்படியே போகுது, டைம் வந்து பாஸ் ஆகுது. நீங்கள் வந்து 8:30க்கெலாம் போய் தூங்கிட்டீங்க. ஓகேவா? வெயிட்லாம் பண்ணவே இல்லை. அவங்க அப்படியே எப்பயும் போல் 3:30 4 o'clock முன்னாடியே வராங்க. வீடு அமைதியாக இருட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு வெயிட் பண்ணுவீங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருப்பாங்க. இவன் வேறு வெயிட் பண்ணிகிட்ருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜீனு சொல்லிகிட்ருக்காரு. வெயிட் பண்ண நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு வராங்க. பட் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணவே இல்லை. நீங்கள் போய் தூங்கிட்டீங்க போல். எங்கடா காணும், வெயிட்லாம் பண்ணல போல் அப்படின்னு சொல்லும்போது, சரி வெயிட் பண்ணால் என்ன, பண்ணலன்னா நம்மளுக்கு என்ன, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன தூக்கம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னயா அவர் வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணுறான்றீங்க, அவர் வெயிட் பண்ணலனாலும் ஏன் என்ன தூங்கன்னு கேட்குறீங்க. உங்கள் மைண்ட் செட்டே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப்பை பார்த்து எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. மக்களே எனக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இல்லைடா வெயிட் பண்ணும்போது நல்லா இருந்ததில்ல, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நம்மளுக்காக ஒரு ஜீவன் வீட்டில் வெயிட் பண்ணுதுன்னு நினச்சிட்டு வந்தோம். பற்றியா வெயிட் பண்ணவே இல்லை இன்னைக்கு. ஆமாம், எப்போயுமே ஒரு ஜீவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு ஜேகே வந்து நார்மலாக சொல்லிட்டு போகிறாரு. பட் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து ஏதோ ஹிட் ஆகுது. இப்போ வந்து சுகாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் வந்து சுகாவை ஹக் பண்ணது, ஆனால் அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன நடந்தது அதெல்லாம் பார்த்தது, மயக்கம் போட்டு அவர் கையில் விழுந்ததுலாம் ஒரு மாதிரி இதாகுது. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கலைஞ்சி போய் வந்திருப்பீங்க. அன்றைக்கி எல்லோரும் பார்த்துருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி நம்பிக்கையோடு வந்து டோர் வந்து நாக் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்களோட கோலத்தை பார்த்துட்டு நீங்கள் மயக்கம் போட்டே வந்திருப்பீங்க. ஒரு லைக் முதுகில் குத்துன மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு நீங்கள் வந்து அவங்கள பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டு ஒரு சைடு வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பார்வை உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு போகுது. லைக் தே ஆல்சோ லைட்லி broken. ஓகேவா? பட் நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே உங்களை பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. அப்படியே படுக்கிறாங்க. உங்கள் மேலே அப்படியே கை போடலான்னு வராங்க. இங்கே வந்து ஆரம் வந்து உங்கள் மேலே அப்படியே கை போட்டு எடுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வந்து அப்படியே உங்கள் மேலே வைக்க வராரு. பட் சடனாக வந்து அந்த பொண்ணுங்க கூட இருந்தது, நீங்கள் வந்து அழுதுகிட்டே பார்த்தது, அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே ஞாபகம் வந்தோடனே அப்படியே உங்கள் மேலே கையை வந்து போடவே இல்லை. அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துக்கிறாரு. உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்களோட முதுகு ஃபேஸ் பண்ண மாரி தான் அவர் படுத்திருப்பாரு. இங்கே மற்றவங்களாம் சாதாரணமாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. பட் ஆரம்புக்கு வந்து நம்ம இது தப்பு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் வந்து தாய்லாந்து விட்டு போகிறீங்க. ஓகேவா? அங்கே வந்து கொரியாவுக்கு வந்து போகிறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போயே உங்களோட லக்கேஜெலாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. வா வெளியே போயிட்டு வரலாம், வா கண்டிப்பாக நீ வந்தாகணும், லாஸ்ட் டே தான் அன்றைக்கி. இல்லை அது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. தே ஆர் லுக்கிங் லைக் ஆக்டிங். ஓகேவா? உங்களுக்கு முன்னாடி வந்து ஆக்ட் பண்ணுறாங்க நார்மலாக இருக்க மாதிரியா. ஓகேவா? எந்த கில்ட் ஃபீலிங்கும் இல்லாத மாதிரியா அப்படியே ஆக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் நார்மலாக இருக்கீங்க. அது நார்மலாக இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையே. இப்போ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்களா, ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க, சாப்பிட்றீங்க, ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்றீங்க. லைக் நீங்கள் வந்து எதுவுமே ஷோ பண்ணல.
ஒரு கோவம் இல்லை, ஒரு வெறுப்பு இல்லை, எதுவுமே காட்டல. பட் அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, நீங்கள் வந்து சாஸ் எடுத்து நல்லா ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டீங்க, உங்களுக்கு கூட தான் சாப்பிட்ருக்கீங்க. பட் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு ஒரு பருக்கு கூட வாய்க்குள்ளே இறங்கல. உங்களையும் பார்த்துட்ருக்காங்க. லைக் ரொம்ப கில்ட் ஆகுது. என்னன்னு தெரில, என்ன ஃபீலிங்னு தெரில. ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஃபீலிங்னு தெரில, ஏன் இப்படி இருக்கும்னு தெரில. நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து என்ன ஒரு இடத்துக்கு போகணும் நம்ம. எங்கே போகலாம்? பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறீங்க. பட் யாருமே அவங்க கேட்கல. தட் மீன்ஸ் மறந்து அப்படியே உங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு கில்ட் டீப் ஃபீலிங்கோடு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து நார்மலாக இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டீங்க. நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வர போயிட்டீங்க. பட் பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு, என்னடா அவனுக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஹர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜேகே சொல்கிறாரு. சேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழும்போது கூட இட்ஸ் நார்மல்ன்ற மாதிரி அனுப்புகிறான். பட் அவள் நார்மலாக இருக்கும்போது இட்ஸ் நாட் அப்நார்மல், இட்ஸ் அப்நார்மல். ஓகேவா? ஏதோ பிரச்சனை இருக்குது, சொல்ல மாட்றா, எதுவும் கேட்கவும் மாட்றா. பட் இட்ஸ் ஹிட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டுலாம் இல்லை, பாதி சாப்பாடு அப்படியே தான் கிடக்குது. சாப்பிடுங்க டக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க அடுத்த வாரத்துலாம் சொல்லலை, போகலான்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்து உங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்து உங்கள் ரூம் விட்டு வெளியே வந்து எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அங்கே வந்து ஜின்னு வந்து அப்படியே உங்கள் லக்கேஜ் வந்து எடுக்கிறாரு. இல்லை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிடிங்கிட்டு அப்படியே போயிடுறீங்க. அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. லைக் எல்லாருக்குமே ஹர்ட் ஆகுது நீங்கள் இப்படி இருக்கிறது. ஓகேவா? இப்போ அப்படியே போகிறீங்க. நைட் ஃப்ளைட்டு, அதே ஃப்ளைட்டு நீங்கள் அப்படியே ஏறுறீங்க, அதே பிஸ்னஸ் கம்பார்ட்மெண்ட்டு. பட் அப்போ வந்து இங்கே வந்து வரும்போது வந்து இருந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு லஸ்ட்ஃபுல் ஐசஸ், அந்த இது எதுவுமே இல்லை. உங்களே ஒரு மாதிரி பாவப்பட்ட மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பெட்டில் போய் படுத்துக்கிட்டீங்க. நீங்கள் எதுவுமே மைண்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நார்மலாக இருக்குன்னு பார்க்குறீங்க. அப்போ வந்து அயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வராங்க. என்னாச்சு, ஏதோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை ஏதோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு மாதிரி ஐஸை வச்சு ஒரு மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓ ஓகே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மியூசிக் அந்த இது இருக்கும்ல, பாட்டு கேட்குறேன், நான் இதை மட்டும் மாட்டிக்கிறேன். ஏரோஸ்டார்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் வந்து வேறு கம்பார்ட்மெண்ட்டு போயிடுங்க, சரிங்களா? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த இது ஹெட்செட்டை வந்து மாட்டிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே படுத்துக்கிட்டீங்க. ஒயன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் படுத்துக்கிறீங்களா? அவங்க வந்து ஒயன் இங்கே பாரு அது அப்படியே நீங்கள் வந்து நல்லா கண்ணை எரிக்க மூடிட்டீங்க. பாட்டு வந்து நல்லா போட்டுட்டு அப்படியே படுத்துக்கிட்டீங்க. இங்கே வந்து அந்த ஏரோஸ்டார்ஸ் வந்து கமெண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க.
நாங்கள் பிஸியாக இருக்கோம், நீங்கள் வந்து அப்புறமேட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. என்னடி கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி அந்த பக்கம் திரும்பி படுத்துட்ருக்கீங்க. இங்கே பாரேன், இங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரு மாதிரி லைக் ப்ரோக்கான மாரி உங்கள்ட்ட வந்து பேசுகிறாரு. இங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி ஷேக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து தயவு செஞ்சு மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏய் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. இங்கே ஜேகே சாரி சொல்கிறத பார்த்துட்டு மற்ற மெம்பர்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஜேகேவா சாரி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏய் வயன் இங்கே பாரு, சாரி இனிமேல் நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம். நான் ஐயா சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைக் ஒரு மாதிரி பேபி மாதிரி அப்படி கேட்குறாரு. ஜேகே எமோஷ்னல் ஆகாதரா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து காதில் இந்த ஹெட்செட்டை கழட்டவே இல்லை. ஓயன் இங்கே பாரு, இங்கே பாரு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தயவு செஞ்சு மேலே கை வைக்காதீங்க, மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு மூடாக இருக்கா, இப்போ வந்துட்டு போனாங்களே அவங்க கூட போய் படுத்துக்கோங்க. மேலே என் மேலே தேவையில்லாமல் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஒன்று ஒன்று கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லோரும் ஒரு மாதிரி லைக் லிட்டில் பிட் எமோஷ்னலாக ஆகிட்டாங்க. இங்கே பாரு, நீ இப்படி பேசாமல் இருக்குது இங்கே கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நீ திட்டுறியா திட்டிடு, அடிக்கிறியா அடிச்சிடு, இப்படி பேசாமல் இருந்து எங்களை ஏதோ பண்ணிகிட்ருக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாரு அவ்வளோதான், கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தூக்கம் வருது, தலை வலிக்குது, தயவு செஞ்சு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்ணை முடிக்கிறீங்க. என் கண்ணை தோற, இந்த வேலைலாம் வச்சுக்காத, அவ்வளோதான்ட்டு இன்னும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி கத்திகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எதுவுமே கேட்கலையே, ஹெட்செட்டை பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட் வந்து பிடுங்குறாங்க. நீங்கள் வந்து காதை வந்து மூடிக்கிட்டீங்க, காதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு அமைதியாக அப்படி படுத்துருக்கீங்க. இங்கே வயன் பாரு, வயன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரு மாதிரி லைக் புரோக்கன் ஆகிட்டார் அவர். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி லைக் நார்மலாக என்னங்க வாங்க போங்கன்னு பேசியிருக்கீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அவர் நினச்சி பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது இப்போ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு. ஸோ அவருக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி கேட்குறாரு. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, நீ இப்போ எதுக்குடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிம்மினும் வியும் வந்து ஜேகே போட்டு உழுக்குறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஆகிட்டாரு. ஒரு ஃபேஸில் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடுச்சி. அவரோட அந்த பாடிக்கும் அவரோட ஃபேஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஆகிட்டாரு. இங்கே வந்து டேய் நீ இப்போ எதுக்குள்ள அழுதுட்டு, ஏன்டா அழுதுற அப்படின்னு இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸே ஒரு மாதிரி ப்ரோக் ஆன மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து எதுவுமே மைண்ட் பண்ணிக்கல, அப்படியே திரும்பி நல்லா படுத்துக்கிட்டீங்க. இவெல்லாம் ஒரு ஆளாடா, ஏன் சரி விடு ஒன்றும் இல்லை, நீ இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 6 பேரையும் நம்ம ஜேகே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்டோன் ஹார்ட்டடாக அவங்களுக்கு தெரியுறீங்க. அதாவது நீங்கள் வந்து நல்லா கண்ணை மூடி தூங்கிட்டீங்க. இங்கே ஜேகே அவங்க 6 பேர் உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி விட்றா, ஒன்றும் இல்லைடா, நம்ம கொண்டாடி தான்டா, சமாதானம் ஆகிடுவாடா, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ போட்டு தேத்தி ஏதோ பண்ணி ஒரு வழியாக தூங்க வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி ஆகுது. நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறீங்க. இங்கே வந்து ஜேகே வந்து இங்கே வந்து ஆரம்போட மடியில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு.
மற்ற மெம்பர்ஸ்லாம் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படியே பார்க்குறீங்க, அவங்க 7 பேர்த்தையும் பார்க்குறீங்க. அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. அவர் அழுதது அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு துரோகம் பண்ணும்போது தெரியல. என்னை அப்படியே விட்டுருந்தா கூட சரி, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் நிம்மதியாக என் வாழ்க்கையை பார்த்துருப்பேன். என்னையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க நீங்கள் எல்லோரும், உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி. அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நல்லே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. அதான் 1 ஹவருக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும்ல, டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு. ஸோ எல்லோரும் அப்படியே சத்தத்தை கேட்டு எழுந்திக்கிறாங்க. நீங்கள் அப்படியே முன்னே ஏஞ்சி நின்றுட்டுருக்கீங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே குளிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க பெட்டில். அவங்க வந்து வேறு கம்பார்ட்மெண்ட், உங்களுக்கு ஆப்போசிட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து அப்படியே குறுக்கி எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி படுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. எப்போ என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து எதுவுமே பேசவே இல்லை. டெய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு வந்து வியை வந்து தட்டுறாரு. ஏன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு ரெடியாக உட்காந்துருக்கீங்க. அங்கே வந்து சும்மா அந்த இதில் வந்து லைக் அந்த பாட்டு கேட்குறதுக்குள்ள நீங்கள் மட்டும் காதில் மாட்டி நீங்கள் மட்டும் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து எல்லோரும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வராங்க. ஜேகே மட்டும் அப்படியே உங்களை ஆப்போசிட் பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே கால் நீட்டி போட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து வயான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் காதிலே வாங்கலை. வயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிடுறாரு. இவன் ஒருத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஆரம்பம் அப்படியே வராங்க. வயான் வயான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜேகே என்னடா பண்ணுற அப்படிங்கும்போது வயான் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஜேகே அவ்வளோதான் ஒன்று அடிச்சிருவேன் பாரு, அவர் பேசணும் பேசாட்டி போட்டு காமினிரு நீனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து எதையுமே கண்ணை மூடிட்டு நீங்கள் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ இந்த ஹெட்செட்டை போட்டு நான் உடைக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து கத்துறாரு. நீங்கள் வந்து எதுவுமே கேட்கலையே. சார் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது, நீங்கள் வந்து எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்றாரு ஜேகே. ஏன்னா அவங்களால தானே பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு வந்து மைண்ட் செட்டு மாறிடுச்சு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ எதுக்குடா அவங்கள்ட்ட கத்திட்டு இருக்க அப்படின்னு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒயன் பைத்தியம் பிடிச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போட்டுக்கிட்டு ரெடி பண்ணி எல்லோரும் அப்படியே அந்த சியோல் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறீங்க. 10 கார் நிற்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரல, லாஸ்ட்டில் தான் வரீங்க. பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவங்க முன்னாடி போயிட்டு இப்போ வந்து ஜேகே வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாரு உங்களுக்காக. நீங்கள் வந்து அவர் வந்து அங்கே வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு கார் தனியாக இருக்குல்ல, சாதாரண கார், அங்கே போய் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஜேகே வந்து அப்படியே நடந்து போகலான்னு டேய் வாடா இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜேகேவை பிடிச்சி உள்ளே போட்டு அவங்க வந்து போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே தனியாக காரில் வந்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து அங்கிள் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் போல். நீங்கள் வந்து அப்படியே கார் வந்து அப்படியே நிற்கிது. நீங்கள் வந்து இறங்கி போகிறீங்க. உங்கள் பின்னாடி வந்து பிடிஎஸ் பஸ் அப்படியே இறங்கி வராங்க. வயன்மா எப்படி இந்த டிப்பு? சூப்பர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செம்ம அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு போகிறீங்க. வயனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டியும் வராங்க. அந்த ஆண்டி வராங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்பா
ஒரு வழியாக பார்த்துட்டேன்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குட், நல்லா இருந்துட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்ன எதுவும் நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏகபோகமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ அந்த நெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு ஃபுட்டெலாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அது வந்து வேறு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, கொஞ்சம் சின்ன பொண்ணு தான். அவங்க வந்து ஃபுட்லாம் எடுக்க போயிடுறாங்க. இப்போ வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்ன வேணுமாடா ஏதோ? இங்கே பாரு, உனக்கு பிடிக்குமேனு, உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்குது? இந்த மட்டன், சிக்கன், எனர்ஜி தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்களுக்கு தான் எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு போதும், நிறுத்துங்க கொஞ்சம். என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து என்னடா ஆச்சு வெறிஞ்செழுதி சொல்கிறீங்க போயிட்டு வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கிள், மேபி நாங்கள் இல்லாததுனால எரிஞ்செறிஞ்சு விழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணுங்கள்லாம் வராங்க. லைக் பேக் டு நார்மல், ஓகேவா? அந்த பொண்ணுங்களாம் அப்படியே நடந்து வராங்க. டார்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. எந்த ரியாக்ஷனுமே இல்லை. பிடிஎஸ் முடிச்சிட்டேன், எந்த ரிப்ளையும் இல்லை. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மிர்க் பண்ணுறீங்க. அவங்களோட அந்த சவுண்டு வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கேட்குது. அங்கே வந்து வியும் அப்புறமேட்டு ஜேஹோப்பும் பக்கத்தில் வந்திருப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து கேட்குது. கேர்ள்ஸ், அது சொல்லுங்க ஹோபியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாம் போயிடுறாங்க. வி ஆர் வெயிட்டிங் இன் ஸ்விம்மிங் பூல், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஹேவ் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இங்கே வந்து அப்படியே எல்லோரும் ஒயனை பார்க்குறாங்க. ஒயன் நோ ரியாக்ஷன். என்னம்மா பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்லாம் முடிச்சுட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு கதை சாத்திக்கிட்டீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தா அப்படியே சாப்பிட்லாம் முடிச்சு சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன டார்லிங் யாருமே வரல, கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடியில் உட்காரது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவனுங்க நல்லா மாறினாலும் இவனுங்க விட மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு, ஏம்மா அவங்களுக்கு வேறு வேலையே இருக்காதாம்மா, அவங்களுக்கு நான்சென்ஸாக பேசாதீங்க அங்கிள், ஃபுல் டைம் ஜாபே இதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு வருடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. கேர்ள்ஸ், தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது, வாய் பேபி, வாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்க மடியில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. கல்யாணம் ஆகிடுச்சி எங்களுக்கு. ஜஸ்ட் 1 கேர்ள் தானே, நீங்கள் யாரோ ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அவங்களால இப்போ உங்களை 7 பேர்த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நாங்கள் இருக்கோம், வேணும்னா எங்களில் ஒரு ஆளா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஜேகே வந்து அந்த பொண்ணோட கைத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த பொண்ணு வந்து கதறுது. அப்போ வந்து என்ன சொன்ன, உங்களில் ஒரு ஆளாவா? கொஞ்ச நேரத்தில் இப்போ நீங்கள் இங்கே யாருமே இருக்கக்கூடாது. மீறிக்கு இருந்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கன்னோட புல்லட்டும் உங்கள் பாடியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜேகே என்ன நான்சென்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கும்போது, நான்சென்ஸா நான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து இன்னும் பிடிச்சி நின்றுக்கிறார். டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறேன். டேட்
இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் ஒரு வட்டம் ஓடிடுச்சுங்க. நத்திங் டேட், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்தமாரி வீக்லி ஒன்ஸ் வாங்க போதும். அது வரைக்கும் சரி புரியுதுடா. என்ன இந்தமாரிட்டு இந்த பொண்ணுங்களாம் வரமாட்டாங்கள்ல, அதெல்லாம் வரமாட்டாங்கடா, நீங்கள் போங்க. என்னடா ஒரு வாரத்துலேயே தெரிஞ்சிட்டிங்களா நீங்கள், நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேட் நாங்கள்லாம் கொலை வெறியில் இருக்கோம், நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். டேட் நீங்கள் கிளம்புங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேட்ச் வீட்டெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க சரிங்களா, ஒரு பொட்டு எந்த இதுவும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, ஆனால் வெளியே சொல்லல. ஓகேவா, இப்போ வந்து பிடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே உங்கள் ரூமுக்கு வராங்க. நீங்கள் வந்து அப்படியே டோர் வந்து சாத்தியிருப்பீங்க. அப்போ அந்த ஒயான் கதவு துறையன், ஒயான் கதவு துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து திறக்கவே இல்லையே, எதுவுமே பண்ணல. லைக் நீங்கள் நார்மலாக உட்காந்து டோரே தான் பார்த்துட்டீங்க, தட்டுறதெல்லாம் தெரியுது, ஆனால் திறக்க ஒரு ரியாக்ஷன் இல்லை உங்கள்கிட்ட. அப்படியே அந்த டேஸ் வந்து அப்படியே பொறுமையாக ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month 1.5 monthக்கு அப்புறம் ஓகே, நீங்கள் வந்து அப்படியே நார்மலாக இருக்கீங்க, பேசுகிறதே இல்லை, பிடிஎஸ் வந்துட்டு பேசுகிறதே இல்லை. இந்த வீடு இப்போ முன்னேருந்து இப்போ மாறியே போயிடுச்சு. பட் ஸ்டில் நீங்கள் யார்கிட்டையுமே பேச மாட்டீங்க. நைட்டு 8 மணிக்கெலாம் எல்லாருமே வீட்டுக்கு அசம்பிள் ஆகிடுவாங்க. பட் நீங்கள் பேச மாட்டீங்க. அந்த பொண்ணுங்க வீட்டில் இல்லை, பட் நீங்கள் பேச மாட்டீங்க. ஸோ டோட்டலாக அப்படியே மாறிட்டாங்க பசங்க. பட் நீங்கள் வந்து எதையுமே கண்டுக்காத மாதிரி தான் இருப்பீங்க. அவங்க நோட் பண்ணிவிட்டு மெய்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பிடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டில் இல்லை. அப்போ ஏம்மா ஒரு மாதமாக இப்படி இருக்க, அவங்க பசங்க இப்போ மாறிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக போய் உட்காந்துருக்கீங்க. என்னடா ஆச்சு, அந்த ஹனிமூன் போகும்போது எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டி, நார்மலாக தான் இருக்கேன் நான், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. நீ ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்க மனசுக்குள்ளார, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப நேரம் வறுப்படுத்தி கேட்ட பற்றி தான் நீங்கள் உண்மையே சொல்கிறீங்க, இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி விட்றா, அவங்க இங்கே இருக்கும்போது அப்படி தானே இருந்தாங்க ஆண்டி, அவங்க இங்கே இருக்கும்போது என் கூட எதுவுமே பண்ணல ஆண்டி, என் கூட பண்ணிவிட்டு அவங்க கூட போய் பண்ணாங்க. லைக் நானும் அவங்கள ஒரு ஆள் மாரியே தான், ஜஸ்ட் 1 night stand அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்படிலாம் இல்லைடா, இப்போ பசங்க எவ்வளோ மாறிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இங்கே பாருடா, எங்கள் பசங்க இப்படி இருந்துலாம் பார்த்ததே இல்லை. அதுவும் ஜேகே ஃபேஸில் எப்போயுமே ஒரு கோல்ட்னஸ் தெரியும். பட் உங்களை பார்க்கும்போது அப்படியே குழந்த மாதிரி அவன் மூஞ்சி மாறிடுது தெரியுமா, எவ்வளோ கோவக்காரன் தெரியுமா, சின்னவனாக இருந்தாலும் அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும். பட் இப்போ உன்னை பார்த்து அவன் எவ்வளோ இது மரியாதை கொடுக்குறான் தெரியுமா உனக்கு. இங்கே பாருடா, அவங்கள வீணாக ஹர்ட் பண்ணாதடா. அம்மா இல்லாத பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. நீ தான் ஒரு அம்மாவுக்கு அம்மாவா, மனைவிக்கு மனைவியாக இருந்து நீ தான் ஒரு திருத்திருக்க. இப்போ திருப்பியும் அவங்களுக்கு 2 பேருமே இல்லாத மாரி நீ இப்படி பண்ண எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. என்னென்னமோ பேசுகிறாங்க, மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. பட் எந்த ரியாக்ஷனும் இல்லை அவங்கள்ட்ட.
ஸோ இன்னும் 2-3 டேஸ் ஆகுது. இப்போ வந்து அவங்க இருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க, ஸ்டே பண்ணுவீங்க. முன்னெல்லாம் ஏஞ்சி போயிடுவீங்க, உங்கள் கண் முன்னாடி உட்காந்தாலே ஏஞ்சி போயிடுவீங்க. இப்போ நாங்கள் உட்காந்தாங்களா, நீங்களும் உட்காந்துருக்கீங்க, அவங்கள்ட்ட தான். இப்போ வந்து இப்படி அந்த இப்போ வந்து ஒரு சண்டே மார்னிங் நீங்கள் அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே மெய்ட்ஸில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜின்னு வந்து அவளை குக் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே குக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கரண்ட்டு கிண்டுறதை வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவளுக்கு குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆண்டி, நான் குக் பண்ண எனக்கு விருப்பம். அவங்களால சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட சொல்லுங்கள், இல்லைன்னா கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. தம்பி அது கேட்குது ஆண்டி. என்ன ஜால்ரா கொட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். தம்பி அப்படி இல்லை, திமிரு, இவ்வளோவும் திமிரு, உடம்பு ஃபுல்லாக திமிரு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாரு. நீங்கள் வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டு போயிடுறாரு. என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வேர்த்து அப்படியே வந்துட்டுருக்காங்க. எங்கடா போயிருந்தீங்க? ஜஸ்ட்டு ஜிம்முக்கு போயிருந்தோம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். என்னை அப்படியே கூப்பிட்டு வந்து போயிருக்க வேண்டியது. நான் இருந்து வீணாக வாயை விட்டு வித்தின் செகண்ட்ஸில் என்னை இரிட்டேட் பண்ணிடுறாடா. காலையில் இருந்த அந்த மார்னிங் அந்த ஃபீலிங்கே கொஞ்ச நேரத்தில் டிஸ்ட்ராய் பண்ணிடுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. நீங்கள் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த டைனிங் டேபிள் வந்து நீங்கள் வந்து நடுவில் உட்காந்துருக்கீங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடு வந்து நெட்டாக வந்து சேர் இருக்கும். அதில் யங் லைன்ஸ், மக்னின் லைன்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து சென்டர் ஆஃப் அந்த இருக்கும்ல, சென்டரில் இருக்கும்ல, அங்கே வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த இது முடிஞ்ச பார்த்து ஏன் வெளியே எங்கே போகலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த ரியாக்ஷன் சொல்ல. அப்போ வந்து மெய்டு வந்து அங்கே இருக்காங்களா, ஆண்டி என்னால் வெளியெல்லாம் எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்லுங்கள். இங்கே பார்வையன் பேசுகிறது தான் எங்கள்கிட்ட பேசுது, என்ன தூது விடுறியா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னா எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆண்டி, நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு வந்து நீங்கள் இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. தயவு செஞ்சு லீவ் போட்டு கிளம்புங்க. உங்களுக்கு சம்பளம்லாம் ஏறும், சரிங்களா? நீங்கள் இருக்கிறனால தான் உங்களை ஜாடை வச்சு எங்களை பேசுகிறா. தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க ஆண்டி. இங்கே இருக்க ஒரு மேட்ச் கூட இங்கே இருக்கக்கூடாது. ஆண்டி, அதை சொல்கிறதுக்கு இவங்க யாருன்னு கேளுங்க. நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். ஆண்டி, தம்பி நாங்கள் கிளம்பிடுறோம் தம்பி அப்படின்னு. ஆண்டி, நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்து சரிம்மா, எங்கள் ஐயாவே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வர மாட்டோம். குக் பண்ணிவிடுமா நீ, சரியா? வீடு வேலை நாங்கள் வந்து பார்த்துட்றோம், நீ முழிக்கிறதுக்காட்டி நாங்கள் வந்து போயிடுறோம். ஆண்டி போகாதீங்க ஆண்டி. இல்லைம்மா, நாங்கள் இப்போயே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஆண்டி போகாதீங்க, ப்ளீஸ் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. பட் அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. பாடி கார்ட்ஸும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. இன்னமேட்டு நீ யார்கிட்ட ஜாடை பேசுகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே வந்து ஜேகே வந்து வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவன் ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ரூம்லேருந்து அப்படியே போய் உட்காந்துக்கிறீங்க. இவனுங்க எதா பண்ண நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து பிடிஎஸ் முடிச்சிடலாம், டோரில் க்ளோஸ் பண்ணிடுவாங்கடா. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு.
உனக்கு பிடிச்ச விஷயம் தானே பண்ண போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒத்துப்பாலாம் ஒத்துக்க வைக்கிறோம், ஒத்துக்கலை கட்டி போட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஹயா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க, லைக் புக் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ டோரை லாக் பண்ணுறாங்க உள்ளார வந்துட்டு. இப்போ எதுக்கு ரூமுக்குள்ளார வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஏன் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், உன் கண்ணு முன்னாடி தானே அவங்களாம் அடித்து துரத்தணும். அப்பயும் 1 மாதம் கிட்டத்தட்ட 1 மாதம் எங்கள்கிட்ட பேசவே இல்லை. ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருப்பி புக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் செட் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே கிட்ட வராங்க. இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க, இங்கே பாருங்கள் மேலே கை வச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுற பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வராங்க. இங்கே பாருங்கள் மேலே கை வச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸ் தடுமாற்றம் தெரியுது. விழுந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி உங்கள் காலை பிடிச்சி ஒரே இழுதான் பெட்டில் ஃப்ளாட்டாக விழுந்துடுறீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அப்படியே உங்கள் மேலே ஒரு மாதிரி பாய நீங்கள் கத்த. ஸோ அந்த நைட்டு அந்த மார்னிங்லேருந்து அன்டில் நைட்டு வரைக்கும் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த ரூமில். நீங்களாம் கத்துறீங்க, விட்டுருங்க ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் மூவ் பண்ணுறீங்க, சில டைம் கத்துறீங்க, சில டைம் ஸ்க்ரீம் பண்ணுறீங்க. பட் நோ யூஸ். இங்கே யாருமே உங்களை இல்லை. நீங்கள் எப்படி ரியாக்ஷனே காட்டாமல் இருந்தீங்களோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் அவங்கள பிடிச்சி கெஞ்சும் போது நோ ரியாக்ஷன், ஒன்லி ஆக்ஷன் அப்படின்ற மாரி தான் இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட மணி காலையில் 6 மணி ஆகிடுச்சி, சூரியன் உதயமாகுது. நீங்கள் அப்போ தான் லைட்டாக ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க, தூங்க ஆரம்பிக்கிறீங்க. நைட்டு ஃபுல்லாக வச்சு செஞ்சுருப்பாங்க. நீங்களாம் ஐயோ போதுண்டா சாமி விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டயர்டாக படுத்துக்கிட்டீங்க. பிடிஎஸ் முன்னாடி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே உங்கள் ஷோல்டர்லேயே கடிக்கிறாரு. நீங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உங்கள் மேலே காலை போட்டுக்கிட்டு நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்துக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டேஸ் நார்மலாக போயிருக்கும். இங்கே ஜிமின் எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, நான் பாரிஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு வா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணி அனுப்பி வைக்கிறீங்க. ஏய் என்னடி ஹக் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு என்ன சார் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உன் உடம்ப கொடுத்தானே போதுமே அப்படின்னு அதெல்லாம் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, இதெல்லாம் தர முடியாது, நீ போயிட்டு வேணா என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எனக்கு மைண்ட் ஃபுல்லாக இதுலேயே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும். ஸோ வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க இதுக்கோசரமே டக்குன்னு முடிச்சுட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 கெஸ் பண்ணிட்டு அப்படி போயிருப்பார். பிடிஎஸ் மற்றவங்களாம் அவங்க கூட தான் இருப்பாங்க. அங்கே போய்ட்டு வீடியோ ரொமான்ஸ் மேக் அவுட்ஸ் அப்படின்னு அங்கே நடந்துருந்துருக்கோம். இப்போ ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் ஜிமின் வர உங்களை தூக்கிட்டு போய் பெட்ரூமில் செய்ய, அதெல்லாம் அது வரைக்கும் நினச்சி பார்த்து அப்படியே ஒரு மாதிரி மலைச்சி போய் உட்காந்துருக்கீங்க. கம் டு த ரியாலிட்டி. ஃபஸ்ட்டு பார்ட்டில் விட்டுருப்பான்ல, யோசிக்கிறீங்க சொல்லி ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ ஒரு வழியாக அந்த இதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் சைன் பண்ணிவிட்டு இப்போல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க அந்த மேட்ஸ்லாம். அவங்களாம் சரிம்மா இனிமேட்டு என்ன பாய்ஸும் வந்துடுவாங்க. இங்கே ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், அவனுக்கு காஃபி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையில் காஃபி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க.
அங்கே ஜிமின் பார்த்தா அப்படியே பப்பர் பேன் படுத்துருக்காரு. நீங்கள் அந்த போர்வையெல்லாம் ஒரு மாதிரி எடுத்து அவர் மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. அந்த வெயில் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஒரு இளம் வெயில்னு சொல்லுவாங்கள்ல, லைக் ஆனால் ரொம்ப சுடாது, பட் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும்ல, அந்த வெயில் அப்படியே படுத்துருக்காரு. லைக் ஏஞ்சல் மாதிரி ஜொலிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண் இமைக்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே கிட்டேருந்து போயிட்டு அவர் பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு அவரோட ஹேர் அப்படியே லைட்டாக ஃப்ளிப் பண்ணி விடுறீங்க. என்ன ஆர்வம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறீங்க. அவர் அப்படியே உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நாட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே நீங்கள் கிஸ் பண்ணிட்டு அப்படியே எழுந்திரிக்காமல் போகும்போது உங்களோட தாலி அப்படியே பிடிச்சி இழுத்து உன்னோட நாட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. போதும் சார், உன்னோட இந்த ஃபில்டர் திறமையெல்லாம் அப்புறமேட்டு வச்சுக்கிட்டு எழுந்து காஃபி குடி, ஃப்ரெஷ்ஷப் ஆகு. மணி எத்தனை 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் சார் பப்பர் பேனை தூங்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஜெமீன் எழுந்திரி, செல்லக்குட்டியில் எழுந்துடுறா மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஹெட்டில் அவரோட இதெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பொண்டாட்டி அகைன்னு ஒரு ரவுண்டு ஓடலாமாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் அப்படியே செவிலி டப்புன்னு அடிச்சுட்டு, அவ்வளோதான் உனக்கு, எழுந்திரி, காஃபி ஆறுது, இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இதை குடி. இன்னமும் அதே நினப்பில் தான் இருப்பான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுந்து போயிடுறீங்க. ஸோ இதோட இந்த படம் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.